ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு காலையில் அனுதின தியானத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? சரி, வாங்க ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினாலே அப்பா எங்களை எச்சரித்து, எங்களை ஆதரித்து, எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த நாட்களுக்கும் இந்த சூழ்நிலைகளுக்கும் தேவையான உம்முடைய அறிவுரைகளையும் உம்முடைய செய்திகளையும் எங்களுக்கு எப்பொழுதும் உம்முடைய வசனத்தில் வைத்திருக்கிறீங்களே அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்துக்கு புரியும்படியாக உம்முடைய வார்த்தைகளை விவரிக்கையில், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகையிலே உம்முடைய சித்தத்திலே உம்முடைய சாட்சிகளா இந்த கடைசி நாட்களில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கு, காலம் கெட்டு கிடக்கு, கடைசி நாட்களில் இருக்கிறோம். சூழ்நிலைகள் தலைக்கீழ இருக்கு, எங்க பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமமும் பெருகி கொண்டிருக்கு இல்ல? அநேகர் தேவனுடைய பிள்ளைங்க இன்றைக்கு பாடுகள் மத்தியில் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா பயபக்தியோடும் வாழ நினைக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் பாடுகள் உண்டாகும் என்கிற வார்த்தை இந்த மோசங்களோடு, அநியாயங்களோடு, பொய்களோடு, பலாத்காரங்களோடு நிறைந்த இந்த உலகத்தில் மனசாட்சியை காத்து கொண்டு தேவனுக்காக வாழ்வது என்பது ரொம்ப போராட்டமாக ஆயிடுச்சுங்க. அது மட்டுமல்ல, எப்போதுமே பிசாசு தேவ பிள்ளைகள் மேல குறிவைத்து அநேக விதத்திலே எதிர்ப்பதற்கு, சோர்வடைய செய்ய அவன் முயற்சிக்கிறான். உலகத்தில் இன்னும் எத்தனையோ பேர் ஞானம் இல்லாம தான் இருக்கிறாங்க, சாத்தானின் கைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவன் வலையை வீசி மனிதர்களை வலையில பிடித்து சந்தோஷப்படுகிறான் என்று ஆபக்குக்கிலே எழுதியிருக்கிறது. மனுஷங்களுக்கு இரையை போடுகிறான். இந்த அற்பகால பாவ சிற்றின்பங்கள், இந்த உலகத்தின் பொருட்கள், பணம், அதிகார தாகம், பொருள் தாகம், காம இச்சைகள், சரீர இச்சைகள், எவ்வளவு மோசமான நிலைக்கு மனிதன் இறங்கிவிட்டான் என்று பார்க்கிறோம். யுத்தங்கள் எதுக்குங்க? என்னுடையதென்றால் என்னுடையதென்று ஒருவருக்கு ஒருவர் அவங்களை கொல்லுவதிலேயே குறியாக இருக்கிறாங்க. அரசாங்கங்களிலே அநியாயமும் அக்கிரமமும் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு நபர் மனசாட்சியோட இருக்கணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் தந்தான தான போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்படின்னா ஒரு கதையை சொல்லும்போது பக்கத்துல இருக்கவங்க ஆமாமான்னு போடுறது போல நாம அப்படி செய்ய முடியாது. உலக பாவ காரியங்களுக்கு சரி போகட்டும் என்று நம்மால சொல்ல முடியாதுங்க. மனசாட்சியோட வாழ வேண்டியவங்க, தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவங்க. நீங்க உண்மையான கிறிஸ்தவங்களா வாழணும்னா அது நிஜமாவே கஷ்டம்தான். அதுக்குன்னு உங்க விசுவாசத்தை விட்டுருவீங்களா? போராடுவதை விட்டுவிடுவீங்களா? போராடி ஜெயிப்பீங்களா? மீகாவின் புஸ்தகத்தில் பார்த்தா அந்த காலத்தில் இருக்கிற நிலைமை இந்த காலத்தில் இருக்கிற நிலைமைக்கு அப்படியே ஒன்னா இருக்குங்க. மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் அங்கிருந்து, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செவ்வையானவன் ஒருவனும் இல்லை, அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான், பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும், அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். மீகா 7:2-3. இன்றைக்கு இதுதான் பார்க்கிறோம் இல்லங்க. லஞ்சங்கள், மோசம் செய்வது, ஒருவருக்கொருவர் வலை வீசுவது, ஒருவனுக்கு ஒருவன் தீங்கு செய்து கொள்வது, மற்றவங்க உயிருக்கே தீங்கு விளைவிப்பது. பக்தி இல்ல, செம்மையானவங்க இல்ல, தேவனிடத்துல பயபக்தி உள்ளவன் காணப்படுகிறது இல்லை. இப்படிப்பட்ட பயங்கரமான நாட்களில்
தேவன் எச்சரிக்கிறாரு, ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முச்செடிகளை போல இருப்பீங்க. எவ்வளவு உண்மைல்ல? தேவ பிள்ளைங்க தேவனுக்காக வாழும்போது அது மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அன்றைக்கு மொர்தெக்காய் ஆமானுக்கு முழங்காலிட்டு வணங்கவில்லை என்று அவனுக்கு என்னமோ ஆயிட்டது போல எப்படி பகை பிடிச்சான் பாருங்க. யூதா ஜனத்தாரையே இல்லாம செய்வேன் என்றான். அப்படிப்பட்ட கொடூரர்கள் எத்தனையோ பேர் எழுந்திருக்கிறாங்க. ஹிட்லரை போன்றவங்க 6 மில்லியன் ஜூஸை கொன்று வீசினாங்க. ரத்தம் ஆறாக ரோடு மேல ஓடிச்சாங்க. யூதர்களே இல்லாம செய்வேன் என்றான். உலக வரைபடத்தில் இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் செய்வேன் என்று சவாலிட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் யுத்தங்களிலே இன்றைக்கு மரித்து கொண்டு இருக்கிறாங்க, தீங்கு செய்து கொள்றாங்க. தேவனுடைய நாமத்துக்காக வாழ நினைக்கிறவங்க இரத்த சாட்சி ஆவது, கிறிஸ்துவின் நிமித்தம் ஜீவனை இழக்கிறவங்க, நஷ்டம் போகிறவங்க, வேலை இழக்கிறவங்க, அவங்க ப்ரமோஷன்ஸ் நின்று போனவங்க, ஆண்டவரை நம்பிக்கொண்டோம் என்ற காரணத்தினாலே திருமணங்கள் நின்று விடுவது, திருமணங்கள் நடக்காம போவது என்பது எத்தனையோ பிரச்சனைகளை கிறிஸ்தவங்க இன்றைக்கு எதிர்கொள்றாங்க. பயப்படுறீங்களா? எது என்னவானாலும் நான் ஏசாண்டவரை விடமாட்டேன் என்றவனே உண்மையான விசுவாசி. மனுஷரை யாரு நம்ப சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸை யாரு நம்ப சொன்னாங்க? அரசாங்கத்து மேல யாரு நம்பிக்கை வைக்க சொன்னாங்க? சூழலை கேட்டபடி நம்ம ஏன் மாறணும்? வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, பொன் என்னுடையது, வெள்ளி என்னுடையது என்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பயம் எதுக்கு? அவர் மேல விசுவாசம் வைக்கும்போது நம்மால் தைரியமாக இருக்க முடியும். ஆனாலும் 7ஆம் வசனத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேசத்தில் இருந்தாலும் கூட நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என் பாடுகளிலே. என் விண்ணப்பத்துக்கு பதில் வரும் வரை நான் எதிர்பார்ப்பேன். நான் என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன். எஸ், என் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். இந்த மண் சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றப் போகிறார் என்கிற நம்பிக்கை இருக்கு நமக்கு. உங்களை கொன்ற பிறகு உங்களை நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு நீங்க பயப்படுங்க. மனுஷங்க கொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்முடைய ஆத்மாவை அழிக்க முடியாதுங்க. எஸ், நான் இன்னும் என் தேவன் மேலே விசுவாசம் வைப்பேன். என் தேவன் என்னுடைய ஜெபத்தை என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா! இந்த பெரிய நம்பிக்கை இருக்கிறவங்க எதுக்கும் பதற மாட்டாங்க. என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டருளுவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு தருவேன் என்ற தேவன் என்னுடைய கண்ணீரை துடைப்பார். என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். என்னை அவர் ஆதரிப்பார். ஆபேலை கொலை செய்த போது காயின் தேவன் வந்து கேட்டாரு, காயினே, உன்னுடைய தம்பி எங்க? உன்னுடைய சகோதரனின் ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று. காயின் பெற்ற தண்டனை பாருங்க. அது அவனால சகிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. அவனால் சகிக்க முடியாத தண்டனை. நீ நிலையற்ற அலைகிறவனா இருப்பா என்ற போது, ஐயோ, எனக்கிட்ட இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று அவன் காயின் கதறினான். தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அவர் பதில் கொடுப்பார். 8ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா இருக்கு இந்த வசனம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. என் சத்துருவே யாருங்க? நம்முடைய சத்துரு உங்களுடைய விரோதியாகிய பிசாசு. பிசாசினாலே ஏவி விடப்பட்ட மனுஷங்களா இருக்கலாம், இன்னொன்னா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம். உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று சொன்னார் ஆண்டவர். என்னுடைய சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே. நான் துக்கத்தில் இருக்கிறேன் என்றோ, நான் கீழே விழுந்துட்டேனோ, நான் நஷ்டம் போனேன் என்றோ நீ மகிழ தேவையில்ல. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்,
நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. நான் கீழே விழுந்தாலும் என்னுடைய கர்த்தர் என்னை எழுப்புவார். என்னை இருளுக்குள்ளே நீ தள்ளிவிட்டாலும் என் ஆண்டவர் எனக்கு அங்கே வெளிச்சமாயிருப்பார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. சாத்தானை எதிர்க்கிறீங்களா அல்லது சாத்தானுக்கு விட்டு கொடுக்கிறீங்களா? சூழ்நிலைகளை எதிர்த்து முன்னுக்கு போறீங்களா? தடைகளை பார்த்து கொண்டு சோர்ந்து இருக்கிறீங்களா? எப்படி இருக்கு நம்முடைய விசுவாசம்? அவிசுவாசிகள் நடுவே இருக்கிற உண்மைதான். சூழ்நிலைகள் எல்லாம் மாறிப்போய் அநியாயமும் அக்கிரமும் லஞ்சமும் விபச்சார தலைமுறை என்று அழைக்கப்படுகிற பயங்கரமான கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். ஆனா நீங்க தேவனை நம்பிக்கொண்டிருந்தா, நீங்க தேவனை நோக்கி கூப்பிட்டா, நீங்க எப்படிப்பட்ட கார் இருளிலே இருந்தாலும் கூட உங்களுக்கு அவர் துணையாக இருப்பேன் என்றார். பூமியின் கடையாந்திரங்களுக்கு நீ விழுந்து போனாலும் அவர் கையை நீட்டி உன் கைப்பிடித்து எழுப்பக்கூடிய பெரிய தேவனா இருக்கிறாரு. எங்க விழுந்துட்டீங்க? சோர்வுக்குள்ளையா? நொந்து போயிருக்கிறீங்களா? வெறுத்து போயிருக்கிறீங்களா? நான் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியாதுன்னு சலித்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்புங்க. தேவனிடத்திலே நம்பிக்கை வைத்து இந்த பக்தனை போல சொல்லுங்க. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்கு, நீங்க வாசித்து பாருங்க. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். அடுத்து, என்னுடைய சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். வாக்குத்தத்தங்களை நம்புங்க. பிசாசை தேவனுடைய வார்த்தை என்னும் பட்டயத்தினாலே துரத்துங்க. விசுவாசம் என்னும் கேடயத்தோடு அவனுடைய அக்கினி அஸ்திரங்களை அணைச்சிருங்க. உங்களை சுற்றி உங்க சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் நீங்க ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கிறீங்க என்ற விஷயத்தை உணர்ந்தா உங்களுக்கு எந்த திகிலும் இல்லை. உன்னுடைய பக்கத்திலே 1000 பேர் விழுந்தாலும், உன்னுடைய வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பயங்கரமான கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறதுனால இருதய சுத்தத்தை காத்துக்கொண்டு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு, ஜப வாழ்க்கையை கொண்டிருந்து தேவனிடத்திலே நம்பிக்கையை கொண்டு நம்ம வாழ்வதற்கு தீர்மானம் செய்வோம். உலகத்தோடு கலந்துராதீங்க. பாவத்தோடு ஒருமனப்படாதீங்க. உயிரே போனாலும் ஆண்டவர் பிள்ளைங்க பரிசுத்தமாக தான் வாழணும். ஒரு தேசத்தில் வெண்மையான கம்பளியை போன்ற முடியை உடைய சில சின்ன சின்ன மிருகங்கள் இருக்கு. அவை மண் குழிகளுக்குள்ளதான் ஒளிந்திருக்குமா. அது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதை வேட்டையாடுவதற்கு அந்த வேட்டைக்காரங்க அதை வேட்டையாட எவ்வளவு குவிக்கா இருந்தாலும் அது அவ்வளவு சீக்கிரமா குழிக்குள்ள ஒளிஞ்சுக்குமா. அதை சுத்தமா எங்களால பிடிக்க முடியல, என்ன செய்யலாம் என்று யோசித்து அந்த வெள்ளையான கம்பளியை போன்ற அந்த சின்ன சின்ன பிராணிங்க அதுங்க இருக்கும். ரொம்ப சின்னதா அழகான முயலை போல இருக்கும். அது வெளியே வரும்போது அது ஓடி ஒளிந்து கொள்ளுகிற குழிகளிலே மண்ணையும் சேரையும் கொண்டு வந்து அது உள்ள போட்டுருவாங்களாம். அதை போட்டுட்டு அவைகளை துரத்தும் போது அது கடகடன்னு சென்று அந்த பாறைகளுக்கு நடுவே குழிகளுக்குள்ள போகலாம் நினைக்கும் போது அங்க முழுசும் அழுக்கு இருப்பதை பார்த்து அந்த அழுக்குக்குள்ள சென்று தங்களுடைய வெண்மையான கம்பளியை போன்ற முடி அழுக்குப்படுத்திக் கொள்ள இஷ்டம் இல்லாம அது மாட்டிக்கொள்ளுமாம், கொல்லப்படுமாம். செத்தாலும் பரவாயில்ல, ஆனா பரிசுத்தமா சாவேன். மரணம் வரைக்கும் உண்மையாயிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்ற விதத்துல நாம கூட ஒவ்வொரு சோதனையிலுமே சோர்ந்து போகாம தேவைப்பட்டா கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் நான் ஆயத்தம் என்கிற சாட்சிகளாய் நாம இருக்கணும். ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்ட இரத்த சாட்சிகள் ஆனாங்க. நமக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்க. மனுஷரை பிரியப்படுத்த அவங்களோட நாம பாவத்துல நம்ம ஒருமனப்பட மாட்டோம். பரிசுத்தமாக நாம வாழ்வதற்காக
ஆண்டவரின் ராஜ்ய வாரிசுகளாக ஜீவனையும் கூட கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற இந்த நாட்கள் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கு. நீ குளிராயாவது அனலாயாவது இரு, ரெண்டும் இல்லாம இருக்காதுன்னு சொன்னாரு. நீ தேவனுக்காக பரிசுத்தமாக வாழு. பாதி உலகம், பாதி பாவம், பாதி மனுஷங்க, பாதி தேவன். பக்தியில முன்னுக்கு போக முடியாது. இருந்தா அனலா இருங்க, தேவனுடைய சாட்சியா இருங்க. தேவன் உன்னை விட்டுவிட மாட்டாரு. நான் கீழே விழுந்தாலும் என் தேவன் என்னை தூக்கி விடுவாரு. நான் இருளில் இருந்தாலும் என் தேவனே எனக்கு வெளிச்சமாயிருப்பாரு. என்னுடைய ஜெபத்தை என் தேவன் கேட்பார். நான் இன்னும் அவரையே நம்பிக்கொண்டு இருப்பேன், அவருக்காகவே காத்திருப்பேன் என்கிற விசுவாசத்தை கொண்டு நம்முடைய மனசாட்சியை காப்பாற்றிக் கொண்டு தேவனுக்காக வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, லஞ்சங்களும் அநியாயங்களும் மோசங்களும் பொய்களும், ஒருவரையொருவர் கொல்லுவது, ஒருவரையொருவர் சித்திரவதை செய்வது, ஒருவரையொருவர் அழித்துக் கொள்வது என்பதை உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கையில, லஞ்சங்களோடு, அநியாயம், அநீதி, பொய்களோடு, மோசங்களோடு, கொலைகளோடு மனிதன் சக மனிதனுக்கு தீங்கு செய்கிற இந்த பயங்கரமான நாட்களிலே நானோ வென்றால் என் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்காகவே நான் காத்திருப்பேன். தேவ பக்தியோடு வாழ்ந்து பாடுகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு ஆண்டவர் பிள்ளைகளாய் முடிய ராஜ்ய வாரிசுகளாக மரணம் வரைக்கும் உண்மையாயிருந்து நீர் தரும் ஜீவ கிரீடத்தை பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா தேவன் உங்களுக்கு பதில கொடுப்பாரு. கொஞ்சம் மேலும் உலகத்தோடு சமரசம் பண்ணாதீங்க. தேவனுக்காக உங்களுடைய உயிரை ஆனாலும் சரி அர்ப்பணிக்க பயப்படாதீங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொன்னது போல அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனுக்காக ஆசையோடு இருப்போம். இந்த உலகத்தில் அவருடைய சாட்சியாய் வாழ்ந்து நம்முடைய ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். டாக்டர் ஜே பால் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை பதிவிட மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்